இன்னைக்கு நாம் இந்து மதத்தின் தத்துவத்தினை எடுத்துக்கொண்டாலும் கூட மதத்தை பற்றி நாம் சொல்றோம்னு சொல்லிட்டு என்ன வேண்டாம், நம் பொதுவான நிலைகள் எல்லா மதங்களிலுமே குறைபாடுகள் உண்டு என்கிற நிலைகளை சொல்வதற்கு தான் சொல்றேன். இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம குழந்தை கிறிஸ்டியன்ஸ்ல பள்ளிகளுக்கு நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்க படிப்பும் கட்டுப்பாடும் சில ஒழுக்கங்களை கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. அப்ப அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல முறையில படிச்சது அப்படின்னு சொன்னா நாம காசை கொடுத்து அனுப்புறோம். நம்ம இந்து தத்துவத்தினுடைய நிலைகளை நாம் சொல்லி இருக்கிறோம். இது அடிப்படையில வச்சு இங்க இருந்து போய் சர்ச்சுகள்ல போய் அதனுடைய வழிகளை நாம் படிக்க வைக்கிறோம். அவனுடைய வழிகளை படிக்க வைக்க போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க, சில குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆக இங்க கொண்டு போய் அது ஒழுக்கமான நிலையில நல்லா படிப்போம்னா தட்டி கொடுத்து பேர் கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுசரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து கொண்டு போன உடனே ஞானஸ்தானம்ங்கிற வகையில மறைமுகமான நிலைகள் ஆண்டவன் நமக்கு இவன் தெரியவன், நமக்குள் இந்த மாதிரி இருக்குது, தர்மங்களை செய்யணும், ஈகை செய்யணும், நல்ல குணங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி எடுத்து இந்த சாணங்களை எடுத்து உருவாக்கி வச்சிருவாங்க. அதை உருவாக்கிய பின் அந்த உணவின் தன்மை அங்க பதிவாயிருக்கு. அது வந்த உடனே இப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆனால் அடுத்தபடி நாம் சொல்லக்கூடிய இதுகள்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கும். எங்கே நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இது எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள்ல நாம கட்டாயப்படுத்தி நம்ம கோயில்களுக்கு போகும்போதெல்லாம் இது வித்தியாசமா சொன்னோம்னா இந்த வித்தியாச எண்ணங்கள் வந்துடும். அப்ப அந்த மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள் வரப்போகும்போது அவங்க அந்த ஞானஸ்தானம் என்ற நிலைகளை இதையும் மந்திர வழியில பதிவு செய்து அதை நிலைகளை வந்துடும். பள்ளியிடம் போச்சனாலும் போகாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஏராளமான குழந்தைகள் வந்துகிட்டு இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு மதத்தின் அடிப்படையில வளர்க்கறதுக்காக வேண்டி அந்த மதத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி பல பொருள்களை செலவழிச்சு சில நிலைகளும் செய்துட்டு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சர்ச்சைகளை அதிகமாக படித்து விட்டாலும் அந்த உணவின் தன்மை இதே மாதிரி சாணங்களை ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து விட்டால் அதற்கு மாறாக வந்தால் இவனுடைய புத்திகளும் மாறிவிடுகின்றது. இதே மாதிரி இப்ப இந்த மாசத்துக்குள்ள குறைஞ்சது இத கொஞ்ச நாள்லயே இந்த மாசிலேயே 2 பேர்களை நான் பார்க்க நேர்ந்தது. அது மாதிரி குழந்தை திடீர்னு பள்ளி விட்டு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. கூப்பிட்டு கேட்க போகும்போது அவங்க இதை சொல்றாங்க, எதை இந்த மாதிரி நிலைகள் இருக்குது, நான் போனேன் இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு விவரத்தை சொல்லும்போது என்ன படிச்சா பயமா இருக்குது, போக முடியல, ரொம்ப ஆயிட்டா தற்கொலை செய்ய வேணுங்கிற எண்ணம் தான் வருது. எதுக்குங்க, அந்த குழந்தைகளுக்கு பெரும்பகுதியான குழந்தைகள் இன்னைக்கு அந்த தற்கொலை இந்த பள்ளியிடம் போற குழந்தைகளுக்கு பள்ளியிடம் போக முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணா கொஞ்சம் 2வது சொன்னா அதை தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வுடைய நிலைகள் அது பாயும். இப்படி 100கணக்கான பேர் இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. காரணம் இவையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு மாறான நிலைகள் அதை நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு உணர்வின் தன்மை நமக்கு வளர்த்து கொண்ட இந்த நிலைகள் அதிகமாக நாம பேசிய உணர்வின் சக்திகள் ஆமா அனைத்துமே இந்த சூரியனின் காந்த சக்தியால் இது கவரப்பட்டு நமக்கு முன்னாடி சுழன்று கொண்டிருக்கின்றது. நாம் எந்தெந்த மதத்தின் அடிப்படையில இப்ப நான் முருகனை பார்க்கிறேன்ங்கிற போது அந்த சிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கப்படும் போது அந்த உணர்வை என் கண் படம் எடுத்துக் கொள்ளுது. அப்ப அந்த உணர்வின் சக்தி நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது இப்ப என் கண் எப்படி கேமரால படம் எடுக்குதோ அதே மாதிரி ஒன்று படம் எடுத்து அவங்க சொல்லும் ஒளியின் அலைகளையும் நாம் அந்த ஒவ்வொரு மந்திரங்களையும் நாம் சொல்லப்படும் போது இந்த உணவுடன் கலந்து அந்த உணவின் எண்ண அலைகள் நமக்குள் பதிவு செய்திருக்கிறது. இப்ப நான் அந்த கோயில்ல பூசாரியா இருக்கிறேன் அப்படிங்கிற போது அதுக்கு இன்னென்ன அர்ச்சனைகள் செய்யணும், இன்னென்ன புஷ்பங்களை போடணும், இன்னென்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி அது செயல்படுத்தப்படும் போது அந்த உணவின் சக்தி அங்க வந்து இயங்கி விடுகின்றது. அப்ப அந்த உணவினத்தை எனக்குள் அதை படம் எடுத்து அதுல இருந்து வரக்கூடிய ஒளியின் அலைகள் எனக்குள் கொடுத்து அந்த புஷ்பம் அதுல இருந்து வரக்கூடிய மனம் எனக்குள் நான் சொல்லி ஒளிகள் இவை அனைத்துமே எனக்குள் சேர்த்து அது பதிவாகி விடுகின்றது. பதிவான பின் இதுல இருந்து அந்த முருகனை நான் சொல்லி சிலருக்கு நல்லதாய் கொண்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி சொல்லி நாம் பல காலம் அதை செய்து கொண்டு இருக்கப்படும் போது இப்ப நான் இறந்து விட்டார் இது உணர்வின் அலைகள் நாம் எப்படி வேஷம் போட்டு அதை நாம படம் எடுத்து மீண்டும் அதை நாம படத்தை ஓட்டப்படும் போது எப்படி அந்த அலைகள் நடப்பது போல நம்மளுக்கு தெரிகின்றதோ இதே போல எந்த உணர்வின் தன்மை எனக்குள் நாம் படம் எடுத்துக் கொண்டனோ அதை நாம் அந்த தெய்வமாக எனக்குள் இந்த உணர்வு அலைகள் பதிய செய்து நான் வெளியில வந்தேன். அப்ப இதே மந்திரத்தை நான் சொல்லப்பட அடுத்தவங்க சொல்லும் போது என்னுடைய அலைகள் அங்க கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த முருகனை போல அங்க காட்சி தருந்தது. ஆக நான் எந்த முருகன், நான் இந்த இடத்துல இருந்த முருகன் நான் உனக்கு காட்சி தருகின்றேன்,
நீ இன்னதை செய்தால் நல்லதா இருக்கும், நான் அங்க போய் சொல்ல. இந்த உணவின் என்ன அலைகள் நான் வரப்படும் போது அந்த மந்திரத்தை நிறைவு கொண்டு இப்படித்தான் வளர்கின்றது. இதே போலதான் மதத்தின் அடை கொண்டு இதை சூட்சம நிறைவு கொண்டு சில எதிர்கள் செய்தாலும் மற்ற மதத்தினர் எடுத்துக்கொண்டாலும் கூட இப்ப நாம் ஒவ்வொரு கோயிலை கட்டி வைத்திருக்கின்றோம், நாம் அந்த கோயிலுக்கு பேர் வைக்கின்றோம். ஆனா இதே மாதிரி மசூதிகள் பற்றவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள், அந்த மசூதிக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வைத்திருப்பார்கள். சர்ச்சை ஒவ்வொரு சர்ச்சை கட்டி வைத்திருப்பார்கள், அந்த சர்ச்சைக்கும் இன்னொருத்தர் ஒரு பெரியவருடைய பெயரை சொல்லி வைத்திருப்பார். இப்ப நாம் தெய்வங்களை பெயரை சொல்றோம், அவர்கள் மகான்களுடைய பெயர்களை சொல்வார்கள். ஆனா அந்த மகான் என்ற இவர்கள் பெயர் வைக்கப்படும் போது அந்த உணர்வின் சக்தி அங்க போய் பதிவு செய்யும்போது இந்த சர்ச்சையில் உள்ளவர்கள் நான் இந்த சர்ச்சையில் எடுக்க போகும்போது அதே மாதிரி அங்க அதே எண்ணத்தை எடுத்து அதை வளர்த்திருந்து அந்த இழந்திருந்தால் அதே போல ஒரு உணர்வின் தன்மை கொண்டு வருவாங்க. ரொம்ப வேட்கை கொண்டு எண்ணம் இருக்கும்போது அதே எண்ணத்தை இங்க இது பண்ணும்போது அந்த மகான் இவர்கிட்ட வந்து ஏதோ சொன்னதாக அங்க சொல்வாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டோம்னா இது நாகம், இது நாகூரும் வேளாங்கண்ணி எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரிதான். இப்போ நாகூர் ஆண்டவரங்கிற போது அந்த நிலையை மனிதர்கள் எடுத்து அவருடைய உருவமும் அவர் எடுத்துக்கொண்ட மந்த நிலை வரப்போ போகும்போது ஏனென்றால் அங்கு தெய்வத்தை காட்டவில்லை, அங்கு சாம்பிராணியும் பொருளும் போட்டு அந்த உணர்வின் தன்னை காட்டப்பட போகும்போது அங்க போனால் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிற நிலைகளை அங்க போகின்றோம். இதெல்லாம் மந்திர வழியாக எடுக்கப்பட்டு அந்த உணர்வு நிலைகள் படர செய்ய போகும்போது மனித உடல் வந்து வரக்கூடிய இந்த சக்தி தான் இதை பார்க்கின்றோம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை தெரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு பெரும்பகையான நிலைகளை நேரத்தை கொடுக்கின்றோம். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு கொஞ்சோண்டு காப்பி கொடுத்தோம், கொஞ்சம் காப்பி கொடுத்தோம், எனக்கு தொண்டை கட்டணும், கொஞ்சம் காப்பி வர சொல்லுங்க. அதே மாதிரி இந்த தற்கால இந்த மாதிரி வந்தார், அவர் எழுந்து வந்து சொன்னார் அப்படிங்கிற நிலையும் கிறிஸ்டியன்ஸுகளிலும் அதே மாதிரி வேளாங்கண்ணி வந்தது எனக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் செய்தது. ஏனென்றால் அந்த எண்ணங்களை நாம் ஓங்கி வளர்க்கப்படும் போது அந்த எண்ண அலைகளை படர்கின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அறப்பும் போது அதனது நிலைகளிலே அங்கங்கே பக்திகளை செலுத்தி இந்த உடலின் கூடின் தன்மைக்குத்தான் நாம் சென்று விடுகிறோமே தவிர நமக்குள் அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் ஒளிப்படி நாம் யாரும் மின் உலகை செல்வது இல்லை. ஆக உயிர் ஒளியாக தோன்றியது நம் உலக ஒளியாக மாற வேண்டும். அந்த மாறும் நிலைகளுக்காக வேண்டிதான் அன்று மெய்ஞானிகள் சொன்னது, அதை யாரும் எடுப்பதில்லை. இந்த மோட்சத்துக்கு போறதுக்காக வேண்டி யோக பயிற்சிகளை கொடுப்பவர்கள் ஆசன பயிற்சி இவைகள் எல்லாம். ஆசன பயிற்சி என்பது இப்ப நாம் கலையை பற்றி இன்று இங்கே நடனங்கள் ஆடுகின்றது. அந்த நடனங்களுக்குண்டான அங்கங்களை அசைவும் அந்த எண்ணங்களுடைய தன்மைகள் வரப்பட போகும்போது நடனக்கலை என்ற முயற்சியின் தன்மை நாம் எடுக்கின்றோமோ அப்ப அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் எடுக்கப்படும் போது அது சுவாசித்து அந்த உணர்வு ஒவ்வொரு அங்கங்களிலையும் அது அடைய செய்கின்றது. இது நடனக்கலைகள்ல நாம் எடுக்கப்படும் போது எந்த மகிழ்ச்சியான பாடலையும் அதற்குண்டான இனிமையான வாத்தியங்களை வாசிக்கப்படும் போது அது சூரியன் காந்த சக்தியால் கவரப்பட போகும்போது அதன் மேல் ஆடலுக்குண்டான நிலைகள் எடுத்து அந்த அங்கங்களின் நிலைகளை அதை செயல்படுத்தப்படும் போது அது சுவாசித்த பின் அதே உணர்வலைகள் நாம் சுவாசித்த உயிர்கள் நமக்குட்பட்டவுடனே அந்த நாள ஒளியின் தன்மையை டிரான்சாக்சன் நமக்குள் அதுக்குரிய சிறுமொழிகளை எடுத்து நம் உடல் முழுவதுக்கும் அது பரவ செய்கின்றது. அப்ப நாம் எந்த குணத்தின் தன்மையோ அந்த சொல்கள் இயக்கப்படும் போது ஒவ்வொரு நவீன அங்கங்களுக்கும் அபிநயங்கள் செருகப்பட போகும்போது அந்த எண்ணங்களுடைய இயக்கங்கள் எதை மகிழ்ச்சி நிலையில் ஆகிறோ அப்ப அந்த நிலைகள் வந்தவர் அனைத்துக்கும் இந்த உணர்வு அலைகள் பாய்கின்றது. அதே சமயம் இப்போ ஒருவர் நாம் தவறு செய்கிறார் என்று எண்ணும் போது அந்த தவறான எண்ணங்களை கண் கொண்டு பார்த்த உடனே இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுக்கப்படும் போது ஆத்திரமும் கோபமும் நமக்குள் தோன்றுகின்றது. ஆனால் அவர் இடத்துல செய்து கொண்ட இந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணிய உடனே நாம் சுவாசித்த இந்த உணர்வுகள் அந்த அலைகள் சென்று இதே டிரான்சாக்சன் அது நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி வெளியிலிருந்து அதாவது ஏரியில் எடுத்து அனுப்பினாலும் அதன் உணர்வின் நிலைகள் காந்த புலனில் பட்ட பின் இந்த அலைகளை மைக்குக்கு ஒரு படமும் அந்த மைக்குக்கு அனுப்புவதற்கு முன்னாடி அதில் இருக்கிற டிரான்சிஸ்டர் இந்த உணர்வின் தன்மை ஒளி அலைகளாக மாற்றி தருகின்றது. இதே போலதான் நம்ம சிறுமொழியின் தன்மைகள் நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த நிலையை அதை டிரான்சாக்சனாக செய்து நமக்குள் அது செடிகளுக்கும் கண் புலனுக்கும் நாம் சொல்லும் ஒளிவின்ற தன்மைகளுக்கும் அது 5 புலனாக அது ஒவ்வொன்றும் அதனுடைய தனித்தன்மையுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கின்றது. உடலின் உறுப்புகளுக்கு உணர்ச்சியும் அடுத்து செடிகளின் புலன் அறிவிற்கு அந்த ஒளியை பின் சென்று அது வாங்குவதற்கும் அதை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அதற்கு தக்கவாறு நம்ம கண்ணின் பார்வை இருக்கும். இப்ப நாம் கோபமாக பார்க்கப்பட போகும்போது
நாம் எந்த நிலையில நீங்க நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது. இதை போல இந்த உணர்வின் செல்கள் நமக்கு அந்த கோபம் உணர்வு பட்ட உடனே அதை ஆக்சன் ஆக்கி அதே உணர்வின் செல்லுகளை அதிகமாக இயக்கி அதனின் அலைகளை நமக்குள் சுவாசிக்க செய்து மீண்டும் அதிகமாக குவிச்சு அதிலிருந்து தீய சக்தியின் நிலைகள் வடித்து நாம் ஆகாரத்துடன் சேர்த்து நம் உணவின் தன்மை நமக்குள் அது கலந்து விடுகின்றது. பின் நாம் எந்த ஆகாரத்தை சாப்பிடுகின்றோமோ அந்த ஆகாரத்துடன் இது கலந்து நாம் எந்த வேதனையை பட்டோமோ அந்த வேதனையின் உணர்வின் சக்தியை அது நமக்குள் அது வந்து சேர்ந்து அது நோயாக மாறுகின்றது. நாம் எந்த குணத்தின் தன்மை எடுத்துக்கொண்டோமோ இந்த அலையின் தன்மை நமக்கு முன்னணியில் வந்து விடுகின்றது. நாம் இப்போ ஒரு குழந்தை வைக்கப்படும் போது பல சரக்குகளை ஒன்றா சேர்த்துதான் ஒரு சுவையாக ஆக்குகின்றோம். ஆனால் எதனையும் கோபமும் அதிகமான நிலைகள் நாம் அடிக்கடி நாம் செய்வோம் என்றால் இந்த கோபத்தின் தன்மை வரப்போகும்போது அந்த கோபத்தின் தன்மை முன்னணியில் வந்துவிடும். அதற்கொப்பதான் எந்த குணத்தில் நாம் செயல்படும் நிலையும் அது வந்து நம் உடலுக்குள் அது முன்னணியா வருகின்றது. இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஞானிகள் கணங்களுக்கு அறிவதி கணபதி என்று பெயரை வைத்தார்கள். ஆக இதையெல்லாம் நம் உடலில் எத்தனை குணங்கள் இருந்தாலும் நாம் இப்போ ஒரு மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற போது நமக்கு பல குணங்கள் உண்டு. அதை நான் எந்த குணத்தை எடுக்கின்றனோ அந்த குணத்தின் சக்தி நான் எண்ணும் போது அது அதிபதியாக நின்று மற்ற குணங்கள் எல்லாம் எனக்கு ஒடுங்குகின்றது. அப்ப நான் அடிக்கடி இந்த கோபமான குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கப்படும் போது அந்த கோபமான குணங்கள் எனக்குள் வளர்ந்து இது அதிபதியாக வருகின்றது. அப்ப அந்த மனத்தின் தன்மை எனக்குள் முன்னாடி வருகின்றது. இதையெல்லாம் நமக்குள் தெளிவுரை அதை உணர்த்தி அது நமக்குள் செய்திருக்கிறார். இதை போலதான் நாம் ஒன்றிலே குறையான நிலைகள் நாம இன்றைக்கு பள்ளிகளில் படிங்கன்னா சில பேருக்கு மனநிலை சரியில்லாதபடி வீட்டுல கவலையும் சஞ்சலமும் அதிகமா இருப்பவருடைய நிலைகளை இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கின்றார்கள். இப்ப நாம் ஏதாவது ஒரு குழந்தை இல்லை என்றால் அதுவே நாம் மனநிலையாக ஏற்றப்பட்டு எனக்கு இல்லை 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 என்ற அந்த உணர்வும் அதனுடைய நிலைகளை சோர்வான நிலைகள் அதிகமாக எடுக்கும்போது இந்த உணர்வின் தன்மை அதிகமாக வளர்க்கப்பட்டு அதனுடைய முடிவின் உணர்வை நமக்கு அதை வளர்த்து விடுகின்றது. இது நீங்க வைத்தியத்தினுடைய நிலையில் சென்றாலும் கூட அவர்கள் அதை அதனுடைய நிலையை எடுத்து பரீட்சைக்கு பார்க்கும்போது அந்த உணர்வின் சத்தை அது இல்லை என்ற நிலையில் முடிவந்துள்ளார். ஒரு சாதாரணமாக தன்னை கண்டுவிட்டால் அது திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை அதிபதியாக நமக்குள் வந்து மற்ற குணங்கள் எல்லாம் அதற்குள் உள்ளடங்கி விடுகின்றது. அப்ப அந்த உள்ளடங்கிய இதைகள் இதற்கு நமக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இதை போல இன்று நாம் மனிதனாக வந்தவர்கள் நாம் பறக்க தெரிந்தவர்கள். இதை போல நாம் மனநோயின் தன்மைகள் நமக்குள் அது வளர்ந்து வளர்ந்து அதுவே முன்னணியில் வைத்து அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு சரியில்லை என்றால் எண்ணினால் போம் மற்றவர்கள் அவரை நினைச்சு அடிக்கடி வேதனையை கொள்ளும் போது அவர்களுக்கு வேறொரு நோயாக வரும். அந்த வேதனையால் அவர்கள் சுவாசிச்சு மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு குறை உள்ளவர்களுக்கு மீண்டும் அதை பார்த்து அவர்கள் எண்ணும் போதெல்லாம் இந்த குறையை அதிகமாக வளர்க்கும் அந்த எண்ணத்தை தூண்டி விடுகின்றனர். ஆக அந்த குறைகள் அங்கு நிவர்த்தியாகாத நிலையும் வைத்தியம் பார்த்தாலும் கூட அது பார்க்கும் அது பலனற்றதாக அது போய்விடுகின்றது. இதுகளெல்லாம் ஏன் என்றால் இப்ப நாம் எப்படி நாம் ரேடியோவோ டெலிவிஷனோ நாம் அதை வெளிப்படுத்தும் கூடிய நிலைகளை இந்த அலைகள் தான் கவர்ந்து அது எண்ணும் போது அது வருகின்றது. அப்ப அதனுடைய அலைகளை எடுத்து பேசுகின்றது. இப்ப காற்றுக்குள் எத்தனை நிலைகள் இருந்தாலும் மரம் செடி கொடிகள் தன் வலுவின் தன்மை கொண்டுதான் எத்தனையோ கோடி மரங்கள் இருந்தாலும் தன் மனத்தை அது கவர்ந்து செடி கொடி நிலைகள் வளர்கின்றது. இதை போலதான் நமக்குள்ளும் நாம் எந்தெந்த எண்ணங்களை செலுத்துகின்றோமோ அந்த எண்ணத்தின் வெடிகொண்டு காற்றிலிருந்து எடுத்து நாம் அதிகமாக நம் உடல் அதை சேர்த்துக் கொள்கின்றோம். ஆக இதை போல நாம் அடிக்கடி எந்த எண்ணத்தை அதிகமாக கூட்டமோ அது முன்னணியில் வந்து அதன் கீழ்தான் மற்ற குணங்கள் எல்லாம் வேலை செய்யும். ஒரு குழம்பின் தன்மை நாம் வைத்துக் கொண்டால் அந்த குழம்பு ருசியாக இருக்கின்றது. உப்பு அதிகமா போட்டு விட்டால் அந்த உப்பின் தன்மை தான் அதிகமா வரும். ஆனால் காரம் அதிகமாக விட்டால் அந்த காரத்தின் தன்மை முன்னணியில் வந்து விடுகின்றது. அதே போல புளி அதிகமா விட்டால் அந்த புளியின் தன்மை அதிகமா வந்துவிடும். இதையெல்லாம் நாம் உணர்த்துவதற்காக வேண்டியதான் இதை நாம் கோயில்களிலே ஆலயங்களிலே நம்ம ஞானிகள் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கார்கள். ஆக ஒவ்வொரு கோயில்களையும் சலவிருச்சங்களை வைத்து அந்த சலவிருச்சத்தின் தன்மையை காட்டியுள்ளார்கள். அந்த சலவிருச்சம் ஏன் வைத்தார்கள் என்ற நிலையை நாம் புரிந்து கொண்டால் தோல் ஓர் உயிரணு நாம் இங்கே பூமிக்குள் வந்த பின் அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு செடியின் பால் ஒரு உயிரணு படுகிறது என்றால் அந்த உயிரணு அந்த செடியின் சத்தை முதலே நுகர்கின்றது. ஏனால் உயிரணு அது உடல் அல்லாது ஒரு இயக்க சக்தி கொண்டது.
ஏனென்றால் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காண்டி பல வகையிலும் நாம் சொல்லி நாம் எப்படி வந்தோம் என்ற நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கு. ஆக விண்வெளியிலே தோன்றிய ஒரு உயிரணு நாம் பூமிக்குள் வருகிறது என்றால் அந்த அந்த உயிரணு என்பது பூமியோ சுத்தி கொண்டே இருக்குது. அப்ப சுத்தும் போது தன் அருகில் இருக்கக்கூடிய காந்த அலைகளில உராயப்படுத்தும் போது இப்ப எப்படி ஒரு 2 மேக்னெட் வைத்து ஒன்று பேரிங்கோட கலந்தும் ஒன்று பாடியோட கலந்து அது சுழலை செய்யும் போது இடைவெளி விட்ட வேண்டும். இதனுடைய ஈர்ப்பு சக்திகள் வெடுக்குன்னு இழுக்கும். அப்போ இந்த மேக்னெட் ரெண்டும் இழுக்கப்பட போகும்போது இதனுடைய சுழற்சியின் வேகம் எதுவோ அதன் தன்மை கொண்ட ஹெர்த்து பூமியில ஹெர்த்த வைத்து அந்த அதனுடைய ஹெர்த்துடைய ஹேரிலே வெளியில வைக்கப்படும் போது கம்பியை நீட்டுகின்றோம். அப்ப அது சுழற்சி ஆகப்படும் போது வெளியில் இருக்கக்கூடிய இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த காந்த அலைகளை அது எதோடைய ஹெர்த்தாகுதோ அதை இழுத்து நாம் அந்த அது கம்பி வெளிக்கூடி தன் நிலையின் காந்தங்களை இழுத்து அது செயல்படுகின்றது. அதே போல நாம் பூமியுடைய நிலைகள் சுத்தப்படும் போது இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய இது மேக்னெட்டும் பூமிக்கு வெளியிலே படர்ந்து சூரியனில் வரக்கூடிய மேக்னெட் இந்த அலைகள் ரெண்டும் சுழற்சியாக போகும்போது இப்ப நாம் எப்படி ஒரு மோட்டார் சுழல்கின்றதோ இதை போலதான் நம்ம பூமியின் சுழற்சி அது விண்வெளியில ஓடிக்கொண்டே தன் உணர்வின் தன்னை சுழற்சியாகி சூரியனின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அது சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இதே மாதிரி சூரியனும் இதே மாதிரிதான் தன் சுழற்சியின் வேகம் அதிகமாகி தனக்குள் உற்பத்தி ஆகக்கூடிய காந்த பொருள்களை அது வெளிப்படுத்துகின்றது. அதன் அடிப்படையில தான் இன்று நாம் ஒரு பிரபஞ்சத்தின் நிலைகளில் இயங்குகின்றது. அப்ப நாம் பூமியின் தன்னை ஒன்றுடன் ஒன்று உராயப்படுத்தும் போது அது சுழற்சியாகி அந்த காந்த சுழற்சியின் நிலைகளோட போகும்போது ஈர்ப்பின் சக்தி நம்ம பூமிக்குள் அதிகமாகும். நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஈர்ப்பின் சக்தி வெப்பத்தின் நிலைகள் அதிகமாகும் போது அது அங்கே சுழலும் போது ஓ என்ற அந்த நாதம் வருகின்றது. அந்த ஓ என்ற நாதத்தின் தன்மை இம் அங்க உராயப்பழப்பம் ஓ என்று ஆனாலும் அந்த உணர்வின் தன்மை நம்ம பூமிக்கு பட்டவுடனே இம் என்று இங்கே ஒடுங்குகின்றது. இந்த ஒடுங்கிய நிலைகள் அதை எடுத்துக்கொண்ட உணவின் சத்து அது நடுமையமாக இந்த வெப்பம் சென்று அது ஜீவன் உள்ளதாக மாறுகின்றது. ஆக இது எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி இங்கே இது சுழற்சியாகி அது செயல்படுவது போல சூரியனின் செயலும் அறிவேதான். அதே போல நாம் இந்த நம்முடைய இந்த உயிரின் தன்மை இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தமும் ஆனால் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்தியும் இந்த வெப்பகாந்தமும் கதிரியக்க சக்தி ஒன்றுக்குள் ஊடுருவி அது மாய்க்கும் திறன் கொண்டது. ஆனால் அதே சமயம் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் ஒன்று பொருளுக்குள் பட்டவுடனே காந்தம் ஈர்க்கும் சக்தியும் அதோடு மோதும் நிலை வரப்போகும்போது வெப்பமாகும் அதிகமாக வரக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் அதே சமயம் இந்த கதிரியக்க சக்தியான நிலைகள் இந்த வெப்பகாந்த அணுக்குள் பட்ட பின் அதனுடைய நிலைகள் துடித்து சுழலும் சக்தி வருகின்றது. அந்த சுழலும் சக்தி ஏனென்றால் இந்த நாம எறும்பு கட்டினால் அது என்ன செய்ய நாம துடிக்கிறோம் அல்லவா, இதை போலதான் அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதிரியக்க சக்தி இந்த வெப்பகாந்தத்துக்கு பட்டவுடனே இது ரெண்டும் சுழற்சியின் தன்மை அடைகின்றது. அப்படி சுழற்சியின் தன்மை அடைந்ததென்றால் அந்த உணர்வுக்குள் தன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை எடுத்தால் அது ஈர்க்கும் சக்தி வளர்ந்து விடுகின்றது. அப்படி வளர்ந்தால் ஒரு கோளாகும் திறன் பெறுகின்றது. ஒரு கோளாகும் அது திறன் பெற்று அந்த சுழற்சி நிகழ்வு கொண்டே தனக்குள் மற்ற பொருள்கள் எடுத்து அது நம்ம பூமியை போல அது வளர்ச்சி பெறும் சக்தி அது எந்த கோளின் தன்மை கொண்டிய நிலைகள் இப்ப நாம் பூமியிலிருந்து இத்தகைய நிலைகள் போய் அது வளர்ந்ததனால் இதன் அருகிலே இருக்கக்கூடிய சந்திரன் இதனுடைய சுழற்சியின் ஈர்ப்பு வட்டத்திற்குள் இதை போன்று ஆனது. இதை போல ஒவ்வொரு கோளின் தன்மையும் இதை போன்ற ஒரு எதிர்நிலையான நிலைகள் உருப்பெற்று அந்த சக்தி நிலைகளோட பொம்பு எவருடைய காந்தத்தில் இருந்ததோ அவனுடைய சுழற்சியின் தன்மை அடைகின்றது. ஆனால் இதே போல ஒவ்வொரு ஒரு சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தமும் அதே மாதிரி ஒரு கதிரியக்க சக்தியான நிலைகள் இதுல மோதும் போது வியாழன் கோள்ல இருந்து வரக்கூடிய ஒரு கதிரியக்க சக்தி இதுடன் மோதும் அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி ஏற்பட்டால் இதனுடைய நிலைகள் இந்த கதிரியக்க சக்தியும் இதுவும் ரெண்டும் இந்த வெப்பத்துக்குள் எடுத்து எதிர்நிலையாக துடிப்பு நிலை ஆகின்றது. அப்படி துடிப்பு நிலைகள் ஆக்கப்படும் போதுதான் ஈர்க்கும் சக்தியும் அது தனக்குள் எடுத்து அது ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்யும் வரையும் இதுக்குள் அடப்பட்டு ஒரு உயிரினாக தோன்றுகின்றது. அந்த உயிரினின் தோன்றும் நிலையைத்தான் அன்று மெய்ஞானிகள் நமக்கு கொடுத்தது. நாராயணன் மறு அவதாரமாக விஷ்ணுவாகின்றான். நாம் பூமியின் தன்மையை நாம் சுழலப்பட போகும்போது அந்த சுழற்சியின் தன்மை
அது சுத்தும் போது சக்கரமும் அது சுத்தும் போது வரக்கூடிய நாதத்தை சங்காகம் போட்டு, அதே சமயம் அது உராயும் போது ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு நாமத்தை போட்டு விஷ்ணு என்று அது போட்டு கொடுத்தார். ஆகவே விஷ்ணு சங்கு சக்கரராய். இதே மாதிரிதான் சூரியனுக்கும் சங்கு சக்கரம் தான் இருக்கு. இதை போல அந்த உணர்வு சக்தியை பூமி சுத்தும் போது அது ஈர்க்கும் காந்த சக்தி வரப்போகும்போது விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்று அதை பெயரை வைக்கின்றார். ஆக அதே சமயத்தில் அந்த இழுத்து கொண்ட நாம பூமியின் சக்தியை இது இரண்டாவது இது வளர்க்கப்பட போகும்போது இதனுடைய சேர்க்கப்படும் பூமி ஒரு சக்தி. இந்த இரு சக்தியும் இங்கு துணை கொண்டுதான் இந்த பூமியை இயக்குகின்றது என்ற நிலையும் பூமாதேவி லட்சுமி ரெண்டு பேர் விஷ்ணுவுக்கு ரெண்டு மனைவி என்று சொல்வார். இரு சக்தி ஒன்று வளரும் சக்தி கொண்டு நமக்கு மீண்டும் நிலைகள் இங்கே வருகிறது என்ற நிலையை தெளிவுற காட்டப்பட்டு இந்த உணர்வின் சக்தி நமக்கு காட்டி விஷ்ணு பூமாதேவி என்ற நிலையும், ஆனால் இங்கே லட்சுமி என்ற நிலையும் பெயர் வைத்தார்கள். அதே மாதிரிதான் சூரியனுக்கு. ஆக அந்த நாராயணன் என்பது அது அந்த சர்வீஸ்வரன் என்று பேர். பிரபஞ்சத்துக்குள் அது அனுப்பும் இந்த சக்தியை அது இயக்கி மறுபடியும் இந்த பூமிக்குள் அது இரண்டாவது செயல்படுத்தப்படும் போது இதற்கு பேர் இது விஷ்ணு என்று மன அவதாரமாக இந்த வெப்பத்திற்கு வைக்கின்றார்கள். ஆக அந்த மன அவதாரமாக இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு இந்த பரமேஸ்வரா இந்த பூமிக்குள் இந்த வெப்பமாக இருந்து ஒரு பரமாகி இதற்குள் வருவதை இதை செயல்படுத்துகின்றது என்று பெயர் வைத்தார்கள். ஆக சூரியனோ அது பிரபஞ்சத்தில் அனைத்தும் ஏற்படுத்தும் வெப்பத்தை கொண்டு மற்றவர்களை விளைவிக்கின்றது. அதற்கு பேர் சர்வீஸ்வரா என்று அதை பெயர் வைத்தார்கள். ஆனாலும் அதே போல இந்த சூரியன் வந்த வெப்பகாந்தம் இந்த நட்சத்திரத்துடைய நிலையும் எடுத்து இந்த வியாழன் கொள்ள இந்த கதை இயக்கங்கள் ரெண்டும் ஏற்க போகும்போது இந்த துடிப்பு நிலைகள் ஏற்படும் போது இந்த துடிப்புக்குள் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் விஷ்ணு. ஆனால் அந்த இயக்கத்துக்குள் ஈர்க்கும் சக்தி வரப்போகும்போது லட்சுமி தனக்குள் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆக இதற்குள் அந்த வெப்ப தணலின் தன்மை கொண்டு அந்த லட்சுமி என்ற காந்தம் அதை இழுத்து இதனுடன் உரையப்பட செய்யப்பட போகும்போது இந்த வெப்பத்தால் இதனுடன் இணைந்து வளரும் ஆற்றலாக மாறுகின்றது வெப்ப அலைகள். ஆகவே இதற்கு பேர் பராசக்தி என்று வைக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் எந்த மனத்தின் சக்தி இதனுடன் இணைத்ததோ அந்த இணைக்கும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மா. ஆனால் அதே சமயத்தில் அது இணைந்து அந்த மனமான நிலைகள் கொண்டு அது இயக்கப்படும் போது மனம் ஞானம் சரஸ்வதி ஒன்றுடன் இணைந்து அந்த பொருளின் மனத்தை இயக்க சக்தியாக காட்டப்படும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. ஆனால் ஒரு லட்சுமி தனக்குள் அந்த காந்தத்தை இழுத்து இந்த வெப்பத்துடன் சேர்த்து ஒரு உடலாக அவர் உருப்பெறும் அந்த சக்தி உரைய செய்யப்படும் போது அது சிவமாகின்றது. ஆக சிவனின் மனைவி பராசக்தி உருவரக்கூடிய சக்தி என்ற இந்த நிலையை அங்கே பேரை வைக்கின்றார்கள். ஆக இதுவே நாம் உயிரின் இயக்கமாகும் போது ஈஸ்வரன் என்றும் அந்த இயக்கத்துக்குள் வரக்கூடிய வெப்பத்தை விஷ்ணு என்றும் அந்த ஈர்க்கும் நிலையை காந்தத்தை லட்சுமி என்றும் அந்த காந்தத்துக்குள் அது வெப்பமாகும் நிலையை அது பராசக்தி என்றும் தனக்குள் சேர்த்து கொண்ட மனத்தை ஞானம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை என்று சரஸ்வதி என்று பெயரை வைத்து நம் உயிருக்குள் இயக்க சக்தியாக மாற்றுகின்றார். ஆக இயக்கமாக இருப்பதை சதா இருக்கக்கூடிய இந்த நிலைதான் ஓ என்பது பிரணவம் ஜீவன். பிரணவம் என்பது ஜீவன் உள்ளது என்பது அது இயக்கம் என்று பெயர். இதற்கு பெயர் தான் ஓம் என்று பெயர் வைக்க போகும்போது இந்த உயிருக்குள் இயக்க சக்தியாக அது இயங்குகின்றது என்ற இந்த நிலையை பெயரை வைத்து அழைக்கின்றார். ஆகவே நம்ம உயிர் ஈஸ்வரன் ஆகின்றது. ஆகவேதான் நாம் அந்த ஈஸ்வர சக்தியுடைய நிலைகளை அதை கொண்டுதான் நமக்குள் இந்த சக்தியின் தன்மை வளருது என்ற நிலையை அந்த மெய்ஞானியான அந்த வியாசக பகவான் நமக்குள் அதை காட்டினார். ஆக இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு எண்ணங்களை அது எப்படி வருகின்றது. இப்ப சாதாரணமாக சூரியன் வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் அந்த உணவின் மனத்தை அதிலிருந்து விழக்கூடிய வெப்பகாந்தமாக அது வெளிப்படுத்துகின்றது. ஆனால் சூரியனிலிருந்து வரக்கூடிய அதுல வெளியில இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் விஷம் அந்த விஷத்துக்குள் இது ஊடுருவிதான் இந்த வெப்பகாந்தம் வெளியில வருகின்றது. அப்ப அந்த வெப்பகாந்தம் வெளியில வரப்பட போகும்போது இந்த காந்தம் அது வெளியில வரக்கூடிய அந்த விஷத்தை தனக்குள் கலந்து கொள்கின்றது. பின் இதனுடைய நிலையை விட்டு வெளியிலே சென்ற பின்
அது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது. ஆக இந்த சூரியனை இந்த விஷயத்தின் தன்மை கொண்டுதான் இது தாக்குதல் தாங்காது சுழற்சியின் தன்மை அதிகமாகி வெப்பம் அதிகமாகி இதிலிருந்து விஷயங்கள் அது வெளியேறுகின்றது. இப்ப நாம் ஒரு நெருப்பை வைத்து நாம் ஒரு பொருளை அது செயல்படுத்தப்படும் போது அந்த விஷம் அதுல என்ன சத்தோ அது வெளியாகின்றது. இதை போல இந்த சுழற்சியின் வேகம் அதிகமாகும் போது சூரியனுக்குள் அதிகமாக இந்த சக்தி ஆவியாக வெளியாகின்றது. அந்த ஆவியாக வெளியேறும் இந்த விஷயத்தின் தன்மைதான் அல்ட்ரா வயலட் என்பது இந்த விஷம். மீண்டும் இதுக்குள் அது சுத்தமான நிலைகள் எடுத்தாலும் இதிலிருந்து வெப்பகாந்த அலைகள் அது படைத்து வெளியிலே செல்லப்படும் போகும்போது இந்த வெப்பகாந்த அந்த அல்ட்ரா வயலட்டுக்குள் அது நுழைந்து அது வெளியிலே செல்லுகின்றது. அப்ப அது வெளியிலே செல்லப்பட போகும்போது எலக்ட்ரானிக்கா மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவ். நாம் எப்படி இந்த விஷயத்தின் தன்மை ஆகுதோ அந்த இயக்கத்தின் தன்மையை மாறி இதனுடைய செயலை ஆக்க ஆரம்பித்து விடுகின்றது. அப்போ இது சடந்து செல்லப்படும் போது மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடிய சத்தை அது இந்த காந்தம் தனக்குள் அதை ஈர்த்து விட்டால் நியூட்ரான் எதிர்நிலையான நிலைகளை நியூட்ரான் புதுவிதமான அந்த மனத்தை அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. எந்த கோளின் மனங்கள் அது வருகின்றதோ அந்த உணர்வின் சக்தி இதற்குள் சேர்க்கப்படும் போது அது நியூட்ரான் என்று இன்று விஞ்ஞானிகள் பெயரை வைக்கின்றார்கள். அதை போல அந்த நியூட்ரான் எந்தெந்த நிலைகளுக்குள் அடுத்து புரோட்டான் எந்த சத்தின் தன்மை இதற்குள் வருகின்றதோ அது புதுவிதமான இயக்கமும் அதன் சத்தால் இயக்குகிறது என்ற நிலையை காட்டுகின்றன. ஆக ஒரு அணுவிற்கு இயக்கத்தின் சக்தி 5. ஒன்று விஷம், ஒன்று காந்தம், மற்றொன்று வெப்பத்தை உருவாக்கும் ஆற்றல், மற்றும் இன்னொரு சத்தின் தன்மை மனம், அதோடு உணர்வின் இயக்கம் 5. அதான் புரோட்டான் என்பது உணர்வின் சத்தான இயக்கம். அது வரக்கூடிய மனம் நியூட்ரான். ஆக மனத்தின் தன்மை கொண்டு புதுவிதமாக இயக்குகிறது. ஆகவே ஒரு அணுவின் இயக்கத்துக்குள் 5 நிலைகள், இதான் 5 அறிவு என்பது. இப்ப மனிதனுக்குள் நாம் எடுத்துக்கொண்டால் கண் ஒரு அறிவு, அந்த காது ஒரு அறிவு, மூக்கு வாசனை அறிகின்றது, வாய் சுவை அறிகின்றது, உடல் உணர்ச்சி அறிகின்றது. ஆகவே இந்த 5 அறிவை இதை போலதான் ஒரு அணுவின் ஆற்றலுடைய தன்மையை அன்று மெய்ஞானிகள் அதை வைத்தார்கள். ஆக இதைத்தான் ஆதிசேஷன் என்ற நிலையை 5 தலை நாகனை போட்டு அதன் மேல் அடக்கி நாராயணன் பள்ளி கொண்டான் என்று வைத்தது. ஆக இன்று விஷயத்தின் தன்மை தாங்கி கொண்டிருக்கின்றது என்ற நிலையை இந்த விஞ்ஞானிகள் இதற்கு பெயர் வைத்தாலும் அந்த மெய்ஞானிகள் இதை ஆதிசேஷன் என்று வைத்தார்கள். ஒரு விஷயத்தின் துடிப்பின் நிலைகள் தான் அணுக்களை பிரித்து அந்த இயக்கத்தின் நிலைகள் துடிக்க செய்து துடிப்பினால் ஏற்படுத்தப்பட்ட வெப்பம் அது பராசக்தியாகவும் அந்த வெப்பத்தினால் ஈர்க்கும் சக்தி வரப்படும் போது காந்தம் லட்சுமியாகவும் ஆதிசக்தியான விஷயத்தின் துடிப்பு சார்ந்த நிலைகள் கொண்டு அது தாக்கப்படும் போது அதிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அணு வளர்ச்சியின் தன்மைகள் இப்படித்தான் அது ஏற்படுத்தப்பட்டு அது சிறுக சிறுக அது உணர்வின் தன்மைகள் பல அணுக்களாக பிரிக்கப்பட்டு அணுவின் தன்மை தனக்குள் பறந்திருந்தாலும் இப்ப எப்படி நாம் சாந்தமாக இருக்கப்படும் போது இன்னொருத்தரை அவர் கோபமாக பேசும்போது 2 உணர்வுக்கும் ஏற்றுக்கொள்ளாது ஒருத்தருக்கு நாம் வெறுப்பின் உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ இதை போல ஒவ்வொரு உணர்வின் சக்தி அணுக்களுக்குள் மோதும் போது மற்ற அணுக்களுக்குள் ஒன்று சேர்த்து அதில் சேர்த்துக்கொண்ட வெப்பமும் காந்தமும் அதிகமாகும் போது காந்தம் ஈர்த்து வெப்பம் மோதும் போது அதனுடன் கலந்த பொருள்கள் இதுடன் 2 கலந்து அந்த உணவின் ஆத்மாவுடைய வாசனைகள் வெளியில ஆவியாக போகும்போது அது மேகங்களாக கூடி அந்த மேகங்கள் இந்த அணுக்களின் சதறல்கள் அது சுழன்று கொண்டு இருக்கப்படும் போது இந்த மேகங்களுக்குள் இந்த அணுக்களின் நிலைகள் ஒன்றுடன் ஒன்று போர் செய்ய போகும்போது மேகங்கள் நீராக வடிந்து அந்த நீருக்குள் இந்த அணுக்கள் சிக்கி அந்த சிக்கிய நிலைகள் கொண்டு எடை கூடி விண்வெளியிலே ஓடும் அந்த நிலைகள் வருகின்றது. அப்படி வேடி வரக்கூடிய அந்த நிலைகளைத்தான் அது மீண்டும் ஜூடாகி இந்த நீர்கள் ஆவியாக மாறி இது ஒரு பரமான ஒரு எல்லையாகின்றது. இதற்கு பேர் பரமசிவம் என்று வைக்கின்றார். இப்படி வளர்ச்சியாகி அது வளர்ந்த நிலைகள் கொண்டுதான் இது சிவனுக்கு சிரசிலி கங்கையும் சிவனுடைய உடலிலே பகுதி வெப்பமும் வைத்தார்கள். ஆக நீரிலிருந்துதான் மற்ற நிலைகள் அதனுடைய வெப்பத்தின் தன்மை கூட வெப்பத்திலிருந்துதான் நீரின் தன்மை உற்பத்தியானது என்றும் ஒரு பொருளின் தன்மை உருகச் செய்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எப்படி மாறிய அந்த நிலைதான் அன்று ஞானிகள் நாம் கண்ணுற்று பார்க்கப்பின் நாம் சிவனை பார்க்கப்படும் போது ஒரு மனைவி சிரசிலையும் தன் உடலுக்குள் சிவன் பாதி அது சக்தி பாதி வைத்திருக்கார் என்ற நாம் உணரச் செய்தது. ஏனால் இந்த இரு சக்தியின் தொடர்பு கொண்டுதான் இந்த உடலான நிலைகள் உருவருகின்றது, ஒரு பூமியான நிலைகள் உருவருகின்றது, ஒரு கல்லானாலும் இப்படித்தான் உருவாகின்ற நிலை ஆவியாக இருக்கக்கூடிய நிலைகள் இத்தன்மை பெற்று அது வளர்கிறது என்ற நிலையை அந்த ஞானிகள் தெளிவாக உணர்த்தி உள்ளார்கள்.